ஏங்க நாங்க தான் சொல்றோம், அதை தானே காலம், அதை தானே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். அந்த நாளுக்காக தானே நாங்க தவமா தவம் கடந்து கொண்டிருக்கிறோம். இருவரும் ஒன்றிணையும் காலமே. நீங்க சொல்றீங்களா சார், நேரடியாவே அன்புமணி அவர்களை போய் அது சம்பந்தமா பேசலாம்ல சார்? நான் பேசிக்கிறீங்களா இல்ல பேசலாம்ல? பேசியிருக்கிறோம் பேசிட்டு இருக்காங்க. இங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள் பேசிட்டு இருக்காங்க. நீங்க எதனா இதை பத்தி எதனா ஒரு முன்னேற்பாடு? நான் வந்து சின்னையாட்ட பேசுவோம். அதை வந்து நானும் பேசினேன். அதை வந்து எங்க இப்ப ஒண்ணு மீண்டும் சொல்றேன், புரிஞ்சுங்க. நான் ஒரு சாதாரண ஒரு மாவட்ட செயலாளர் வந்து இன்னைக்குதான் இணை பொதுச் செயலாளர், ஒரு சாமானிய ஒரு எம்எல்ஏ. அவங்க மருத்துவர் ஐயா அவர்கள் பெரிய தலைவர், சுயம்புவான உருவான தலைவர். அவர்கிட்ட போய் ஆலோசனை சொல்லக்கூடிய தகுதி எனக்கு இல்லை. நான் வந்து ஐயா அவர்கள் சொல்லுகிற பணியை செய்யக்கூடிய ஒரு தொண்டன், மக்கள் பிரதிநிதி. நீங்க மேற்கு தொகுதி மக்களுக்காக தேவைன்னா, என் சேலம் மாவட்ட மக்களுக்கான தேவைன்னா போராட்ட களத்தில் இருந்து செயலாற்றக்கூடியவன். இந்த பொறுத்தவரையும் கட்சியினுடைய ஒரு பெரிய ஒரு உச்சகட்டமான ஒரு செய்தி, அது சம்பந்தமா நம்ம உள்ள போறதுங்கிறது அவ்வளவு. அது நாங்க பேசினாலும் கூட அது உங்ககிட்ட பகிர்ந்துக்க முடியாதுல்ல. பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள்ட்ட தனியா பகிர்ந்துக்கலாம், ஆஃப் த ரெக்கார்டா பகிர்ந்துக்கலாம். இதுல வந்து ஒரு நேரலையிலயோ ஒரு கேமரா முன்னாடி பகிர்ந்துக்க முடியாதுல்ல. உங்களுக்கு தெரியாத ஒண்ணு. இல்ல இது புறக்கணிப்பு இல்ல. இது வந்து அது என்ன காரணங்கிறது எனக்கு தெரியல. இது புறக்கணிப்பு இல்லை. நாங்க கூட பாருங்க இப்ப நோட்டீஸ் போட்டிருக்கோம், அதெல்லாம் சின்னையா போட்டு தான் போட்டிருக்கோம். அது என்ன இதுன்னு தெரியல, ஏதாவது பிரிண்டிங் மிஸ்டேக்கா தெரியல. பார்க்கணும், நம்ம பார்த்தா தெரியல, எனக்கு தெரியல. இல்ல தெரியல, எனக்கு தெரியல. நாங்க ஆனா சேலம் மாவட்ட பாட்டாளி மக்களின் சார்பில் வெளியிட்டு இருக்கிற துண்டறிகள், அதுல நாங்க சின்னையா போட்டோம். அது வந்து மருத்துவர் ஐயா அவர் முடிவு செய்வார். எப்பவுமே நாங்க சொல்றதுதான், இந்த சமீப காலமா மருத்துவர் ஐயா அவர் அமைக்கக்கூடிய வெற்றி கூட்டணி ஆட்சி அமைக்க போகுது. அதுல எந்த மாற்றம் இல்லை. அதை தான் அதுக்கான ஒரு அச்சாரமாக கூட இருக்கலாமோன்னு எனக்கு தெரியல. அது வந்து மருத்துவர் ஐயா அவர்கள் அதை விரிவாக விளக்கமாக உங்களிடத்தே சொல்லுவார். என்ன சொன்னாரு, உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் உங்ககிட்ட தான் கேட்டாரு, ஆலோசனை கேட்டு செய்யறேன்னு சொன்னார்ல ஐயா. உங்களோட பத்திரிகை தொலைக்காட்சி ஆலோசனை கேட்பாரு. நாட்டு நலனுடைய அக்கறை கொண்டுதான் அவருடைய முடிவு இருக்கும். அதே மாதிரி அது எப்படி நீங்க இல்லாமன்னு சொல்றீங்க? இல்ல அதே இல்லாம அதெல்லாம் இல்லையா? எங்க பையன் சொன்னாங்கல்ல, அழைக்கப்படுவார் வருவார் அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, நீங்களே அதை சொல்றீங்க. ஐயாவே காலையில் சொல்லிட்டார்ல, அழைக்கப்படுவார் வருவார். அது வந்து எந்த விதமான ஒரு அதான் காலையில காவல்துறை வந்து விசாரிச்சுட்டு போனாங்க. அதான் விசாரிச்சிருப்பாங்க. இன்னும் அது சட்டப்பூர்வமான நடவடிக்கை. அதை நாங்க கருத்து சொல்லக்கூடாது. ஏன்னா அது வந்து காவல்துறையோட நடவடிக்கை. அதுல வந்து நாங்க கருத்து சொல்றதுங்கிறது அது அரசு இயந்திரத்தினுடைய செயல்பாட்டை நாங்க வந்து திசை திருப்புற மாதிரி ஆகும். அதனால அது சம்பந்தமாக கருத்து சொல்ல விரும்புகிறோம். இல்லை, இன்னைக்கு நடந்த கூட்டம் என்பது முழுக்க மாநாடு குறித்த கூட்டம். மகளிர் மாநாடு குறித்த கூட்டம். அதுல வந்து 5 லட்சம் மகளிர் கலந்துக்கணும். அதுல இளைஞர்களும் நிறைய திரளா கலந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார், கட்டளையிட்டு இருக்கிறார். அறிவுறுத்தல் இல்லை, ஐயா அவர்களை பொறுத்தவரை கட்டளையிட்டு இருக்கிறார்.